சீனாவுல ஒரு நாள் திருமண சடங்கு தற்போது பிரபலமாகி வரதாக சொல்லப்படுது. அந்த வகையில சீனாவுல இருக்கக்கூடிய ஹெபை மாகாணத்துல தான் இந்த மூதாதையர்களுக்காக வேண்டி ஒரு சில சடங்குகளை செய்யணுமாக இருந்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் கண்டிப்பாக திருமணம் செய்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தின்படி தான் கொண்டு வரப்படுது. அந்த அடிப்படையில அந்த ஆண் மகன் ஏன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, மூதாதையர்கள் அதாவது அவங்க இருந்ததற்கு பிறகு மூதாதையர்கிட்ட போயிட்டு தான் சேரணும், அவங்களுடைய ஆசை காலகாலத்துக்கும் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்கள் கண்டிப்பாக திருமணமாகி குறிப்பா மனைவியோட வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து அங்க இருக்குது. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆண் திருமணம் செய்தும் மனைவியோட சரியான முறையில வாழாம இருந்து இறப்பாராக இருந்தா அவருடைய சடலம் கூட அந்த மூதாதையருடைய அதாவது குடும்ப மயானத்துல புதைக்க முடியாத ஒரு நிலைக்கும் தள்ளப்படுறாரு. இது மட்டும் இல்லாம அந்த பாவம் தலைமுறையாக பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. மற்றும் ஒரு விஷயத்தையும் குறிப்பா சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, சீனாவுல பெண்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, சீனாவுல வாடகைக்கு பெண்களை எடுத்து திருமணமான பிறகு மூதாதையர் இருக்கக்கூடிய மயானத்துக்கு சென்று ஆசி வாங்குவாங்களாம். அதுக்கு பிறகு அவங்க வேலையோட இருந்து பிரிந்து போயிடுவாங்களாம். அதற்கான சன்மானமும் வழங்கப்பட்டாலுமே அவங்க அதாவது மூதாதையர்கள் தன்னுடைய குடும்ப வழியில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணம் ஆகிருச்சு அப்படின்னு நினைத்து அவங்களோட சேர்த்து கொள்வாங்களாம். அதே மாதிரி இருக்கக்கூடிய கல்லறை அதாவது குடும்ப கல்லறையிலையும் அவங்களுடைய சடலம் வந்து புதைக்கப்படுமா.